ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக உண்மையான சனி பெயர்ச்சி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்வதை பற்றி பேசுவதற்காக அடியேன் சக்தி சோமையா அவர்களும் KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது சனி பெயர்ச்சி. இருக்கிறதுலேயே மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவான் சற்றேறக்குறைய ஒரு ராசிக்கு 2.5 வருஷம். அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய 1.5 வருஷம். அதுக்கு அடுத்தது குரு பகவான் 1 வருஷம். இப்போ இந்த 2.5 வருஷத்தில் உண்டான பெயர்ச்சி அப்படின்னாக்க உங்களுக்கு எப்போ அப்படின்னாக்க மகரத்துலேருந்து கும்பத்துக்கு வரார். எப்போ வராரு அப்படின்னாக்க 20/12/2023 புதன்கிழமை சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி. இவர் மாறுறது எதில் மாறுறாரு அப்படின்னாக்க அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியிலேருந்து அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசிக்கு மாறுறாரு. இந்த மாறக்கூடிய காலகட்டங்கள் இவர் எத்தனை வருஷம் இருக்கார் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம் இருக்கார். 2.5 வருஷம் அப்படின்னாக்க 6/3/2026 வரலும் கும்பத்தில் இருக்கார். இதுக்கு நடுப்புற ஒரு சில வக்ரம் வராரு. ஆனால் வக்ரமாயும் அவர் கும்பத்தை விட்டு திருப்பி மகரத்துக்கு போகலை. அதனால் அதுவும் கும்பத்திலேயே இருக்கிறாரு. அப்போ இந்த சற்றேறக்குறைய 2.5 வருஷமும் சனி பகவான் இருக்கிற இடம் கும்பத்தில். சரி, இதுக்கு நடுப்புற மெல்ல செல்லும் கிரகங்களான குரு பயிற்சி எப்பப்போ இருக்குது, ராகு கேது பயிற்சி எப்பப்போ இருக்குது எப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒருத்தருக்கு பலன் சொல்லும் பொழுது கோல்சார பலன் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லுவோம். அப்போ இதில் மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்னா சனி பகவான் 2.5 வருஷம். இந்த 2.5 வருஷத்துக்குள்ளார அடுத்து மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது ராகு கேது பகவான். அப்போ இந்த ராகு கேது பகவான் எப்போ பெயர்றாரு அப்படின்னாக்க 26/4/2025. அப்போ இந்த இதில் விசேஷம் என்னன்னாக்க எல்லா கிரகங்களும் வளவேட்டில் போவாங்க, ராகு கேது மட்டும் இடவேட்டில் போவாங்க. அப்போ இந்த ராகு வர்றது எங்கே வராரு அப்படின்னா கும்பத்துக்கு வராரு. அப்போ கும்பராகு என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கும்போது அந்த பலன்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் இந்த ராகு கேது பயிற்சியை சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 1 வருஷம் 360 நாள்லேருந்து 365 நாளில் பெயரக்கூடியது குரு பகவான். இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு இந்த பெயர்ச்சிக்குள்ளார 2 முறை அவர் பெயர்றாரு. அப்போ 2 முறை பெயரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 1 மே 2024 ஒரு பயிற்சி நடக்குது. அதுக்கு அடுத்தது 1 மே 2025 இன்னொரு பயிற்சி நடக்குது. அப்போ நம்ம பலன்கள் சொல்லும்போது நீண்டகால பலன்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஜனன ஜாதகம் 50%, கோல்சாரம் 25%, இதை தவிர தசாபுத்தி 25%. இது 3த்தையும் சேர்த்தா தான் மொத்த பலன்களும் சொல்ல முடியும். அப்போ நம்ம பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லும் பொழுது இந்த ராகு கேது பயிற்சியும் வச்சு இந்த 2 குரு பயிற்சியும் வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ இந்த பயிற்சிகள் எல்லாமே இந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளார நடக்குது. சரி, இதுக்கு அடுத்த சனி பெயர்ச்சி அப்படின்றது 6/3/2026 பெயர்றாரு. அப்போ பெயரும் பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது இதில் பார்த்தோம்னாக்க மிக எளிய பரிகாரங்களை நாம் சொல்ல போகிறோம். மிக எளிய பரிகாரங்கள்லாம் என்ன அப்படின்னாக்க ஆலய வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக சிறந்தது. அதுவும் ஆலய வழிபாடில் சனீஸ்வர பகவானுக்கு விசேஷமான ஆலயங்கள் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது, ஆந்திர மாநிலத்திலையும் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் சொல்ல போகிறோம். அடுத்தது இதுலேயே நம்மளோட பொறுத்தளவுக்கு சாமி அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு சனி காயத்ரி ஒன்று சொல்கிறேன், அதை சொல்லிக்கிட்டு வாங்க. ஓம் காகத்வஜாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத். வீட்டில் இருந்தே எளிமையாக பண்ணக்கூடிய பரிகாரம். இதை நம்மளோட யூடியூப்பில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்க கடைசியில் இதை போட்டுடுறோம். ஏன்னா இப்போ சொல்லும்போது கேட்கும், ஆனால் அதுக்கப்புறம் மறந்துடும். அதனால் அது ஸ்டில்லாகவும் போடுறோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான நற்பலன்கள் என்ன, ஒவ்வொரு ராசிக்கு உண்டான கெடுபலன்கள் என்ன, அடுத்தது அந்த கெடுபலன்கள் வந்தால் அதற்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் என்னென்ன, அந்த பரிகார ஸ்தலங்கள் என்னென்ன கிழமையில் போகணும், எப்படி போகணும், எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி நேயர்கள்
விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், கேட்ட நட்சத்திரம் 4 பாதங்களும், அனுச நட்சத்திரம் 4 பாதங்களும் கொண்டது விருச்சிக ராசிக்காரர். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கு மகரத்தில் 3ஆம் இடமான மகரத்தில் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் இருந்து நன்மைகளை செய்து கொண்டிருந்தார். அவர் இப்பொழுது 4ஆம் இடமான கும்பத்துக்கு, அவருடைய ரெண்டுமே அவருடைய வீடு தான், கும்பத்துக்கு போகிறார். அவர் கும்பத்துக்கு போனாலும் ஆட்சி பெற்றாலும் உங்களுக்கு 4ஆம் இடமாக வருவதால் அர்த்தாஷ்டம சனி ஆகிறார். அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது பெரியதாக நல்லதை செய்வாரா அப்படின்னு கேட்டால் பெருசாக செய்ய மாட்டார். மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தினால் அந்த கிரகங்களுடைய வலிமையினால் நலன் பெற முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி நமக்கு அவ்வளவாக செய்யாது. இந்த காலகட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ மாறுறது 20/12/2023 மாறுறாரு. அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடிய நேரம் 6/3/2026 அன்னைக்கு தான் அவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போவார். இது காலம் வரைக்கும் சிரமங்கள் அதிகமாக இருக்கும். கிரகங்கள் சுழற்சியின் வாயிலாக நல்ல இடங்களுக்கு வரும்பொழுது சில நன்மைகளும் அடைய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த சனி பகவானுடைய பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது 3, 7, 10. இந்த 3, 7, 10 பார்க்கறதுனால அதனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க. எல்லா கிரகங்களுக்கும் பொறுத்தளவுக்கு சப்தம பார்வை உண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் விசேஷமான பார்வைகள் அப்படின்றது 3 கிரகங்களுக்கு மட்டுமே உண்டு. 1 பிரகஸ்பதியான குரு பகவான், 2வது சனீஸ்வர பகவான், 3வதாக பார்த்தோம்னாக்க குரு பகவான், செவ்வாய் பகவான். இந்த 3 பேருக்கும் விசேஷ பார்வைகள் உண்டு. அப்போ இந்த சனி பகவானுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் விசேஷமான பார்வைகள். அப்போ அந்த விசேஷமான பார்வையால் உங்களுடைய 6ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்குறார். இந்த 6ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு அளவற்ற வீரம், அதாவது தன்னம்பிக்கை இருக்கணும், கடுமையான தன்னம்பிக்கைகள். உங்களுடைய எதிரிகள் யாருமே இருக்க முடியாது, எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் இத்தனை நாளாக வேலை கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அப்போ இந்த சனியுடைய 3ஆம் பார்வை இவ்வளோ விசேஷங்களையும் தருது. அதுக்கு அடுத்தது 7ஆம் பார்வையாக அவர் பார்க்கறது சிம்மத்தை பார்க்குறாரு. சிம்மம் அப்படின்றது இந்த இதில் விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம்ன்றது ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானத்தை ஜீவனக்காரகனான சனி பகவானே பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி உயர்வு, பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் அவர் கர்மக்காரகம்னு சொல்கிறோம். கர்மக்காரகனே கர்மஸ்தானத்தை பார்க்குறதும் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறதும் சிறப்பாக, கண்டிப்பாக சிறப்பு. ஆனால் அடுத்தது இதில் பார்த்தோம்னாக்க அவருடைய விசேஷ பார்வையான 10ஆம் பார்வையில் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. எப்போ சனி பகவான் ராசியை பார்த்தார் அப்படின்னாலே உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். இதை தவிர உங்களுக்கு நடக்கிறது அஷ்டமம்னா 8, அர்த்தாஷ்டமம்னா 4. அப்போ 4ல் சனி பகவான் இருக்கார். அதை தவிர குரு பகவான் 6ல் இருக்கார். இந்த காலகட்டங்கள் யாருக்கிட்டையும் வம்பு வழக்கு பிரச்சனைக்கு போகாமல் இருக்கிறது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். அதே போல் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கண்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இவங்க பொறுத்தளவுக்கு பொது போக்குவரத்தான பஸ்ஸு, ட்ரெயின், பிளேனு இது மாதிரி பொது போக்குவரத்தில் போனோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியுமா? வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியும். சரி, இந்த 20/12/2023 6/3/2026 வரலாம் சற்றேறக்கூடிய 2.5 வருஷம் சனி பகவான் இருக்கார். இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் 2 மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இருக்குது. 1 ராகு கேது பயிற்சி 26/4/2025. அதுக்கு அடுத்தது இதில் 2 குரு பயிற்சி வருது. ஒன்று 1/5/2024, இன்னொன்று 1/5/2025. இந்த 2 குரு பயிற்சி இருக்குது. இப்போ இந்த குரு பயிற்சியும் இந்த ராகு கேது பயிற்சியும் விருச்சிக ராசிக்கு என்ன செய்யும் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது
இந்த சனி பெயர்ச்சி அர்த்தாஷ்டம சனியை கொடுக்கிறது. அர்த்தாஷ்டமம்னா 8ல் பாதி 4ஆம் இடம். அதனால் வந்து உங்களுடைய சுகங்கள் குறையும். முடிஞ்ச வரலும் வந்து வீடு மனை இதில் வந்து பிரச்சனைகள் வரும், தாய்க்கு கண்டங்கள் வரும், இதெல்லாம் சொன்னீங்க. 4ஆம் இடத்தை வந்து வீடு மனை வாகனம் இதெல்லாம் குறிக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வரும்னு சொன்னீங்க. இதை தவிர வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது விபத்துக்கள் உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்றதையும் சொன்னீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து வரக்கூடிய குரு பெயர்ச்சியும் சரி, ராகு கேது பெயர்ச்சியும் சரி, இந்த ராசிக்கு, அதாவது விருச்சிக ராசிக்கு எந்த அளவுக்கு ஏற்றமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோமேனால் 2024 ஜனவரி, அதாவது மே 1ஆம் தேதியே வந்து குரு பகவான் சமசப்தமத்தில் வந்துடுறார். இந்த விருச்சிக ராசிக்கு பார்த்தோம்னா 2-5க்கு உண்டான ஒரு நல்ல சுபர், நல்ல யோகர், இயற்கை சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவானே உங்களுடைய வீட்டை பார்க்கறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் மிகப்பெரிய தெளிவான தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு 2024லேருந்து 25ஆம் வருஷம் மே மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா சனியினுடைய டச்சு, குரு பகவானுடைய டச் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து திருமணத்திற்கு ஃபிக்ஸ் ஆகும். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த காலத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா இதற்கு பிறகு வந்து ராகு கேத்துவின் பெயர்ச்சியும் வருது. அது 2025 ஏப்ரலில் வருது. 2025 ஏப்ரலில் வந்து ராகு கேத்து பெயர்ச்சி 5ஆம் இடத்தில் 2 அசுப கிரகங்கள், பெரிய அசுப கிரகங்கள்னால ராகுவும் சனியும் 4ஆம் இடத்துல, அதாவது 4ஆம் இடத்துல வந்து இருக்கிறது அப்படின்றது வந்து அது நல்லது கிடையாது. தாய்க்கு நிச்சயமான ஒரு பெரிய கண்டம் வரும். வீட்டில் வந்து இது வண்டி வாகனத்தின் மூலியமாக விபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தடங்கள் ஏற்படும், அது நிச்சயமாக இருக்கும். புதிதாக வேலை வாய்ப்புக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சிறு சிறு தடங்கள் ஏற்பட்டு பிறகு கிடைக்கும். பொதுவாகவே 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். பண வரவிற்கு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு போகும்போது கேத்து பகவான் தொழிலில் பெரிய கூட்டாளிகள், மாற்று கூட்டாளிகளை கொடுப்பார். பண வரவு சொற்பமாக இருக்கும். பொதுவாகவே பார்த்தீர்களேனால் இந்த ராகு கேத்து பயிற்சியாக இருந்தாலும் சரி, குரு பெயர்ச்சி 2025க்கு மேலே வர்றது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கறதில்ல. அர்த்தாஷ்டம சனி காலத்தில் நடுவில் இருக்கிற ஒரு வருஷம் 2024லேருந்து 2025 மே மாதம் வரலாம் வந்து ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும். பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம், யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து கோச்சாரமும் இவ்வளோ மோசமாக இருக்கும் பொழுது, தசாநாதன் புக்திநாதனும் நல்லபடியாக இல்லை என்றால் என்ன மாதிரியான ஒரு எளிய பரிகாரம் செய்து இதை வந்து ஏற்றமாக கொண்டு போகலாம் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்கலாம். ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட. கண்டிப்பாங்க. இப்போ இதை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிக்கு பொறுத்தளவுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது, 6லேயும் குரு இருக்கார். அப்போ சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது விநாயகர். அதுலேயும் இந்த விநாயகரில் விசேஷமான விநாயகர் அப்படின்றது கோயம்புத்தூர் பக்கத்தில் ஈச்சனாரி விநாயகர் அப்படின்ற ஒரு விநாயகர் இருக்கார். அந்த ஈச்சனாரி விநாயகருக்கு மோதக படையல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக நல்லது நடக்குமா? நல்லது நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர். இதை தவிர ஒரு ட்ரிப்பு தேங்காய் மாலை அல்லது 21 எண்ணிக்கை உள்ள வெத்தலை மாலை இதெல்லாம் அல்லது அருகம்புல் மாலை போட்டு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தால், ஈச்சனாரி விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தால் வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகுமா? விலகும். சரி சாமி, எனக்கு கோயம்புத்தூர் பக்கத்தில் ஈச்சனாரி போகிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது, வேறு ஏதாவது லோக்கலில் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னாக்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே உள்ள விநாயகர் கோயிலுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் போயிட்டு சனி கோரையில் போயிட்டு அந்த விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை, இதை தவிர அருகம்புல் மாலை வாங்கி சாத்திட்டு வந்தீங்கனாலும் வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா? கண்டிப்பாக விலகும். அதுவும் போக முடியாதவங்க நான் சொல்லக்கூடிய இந்த காயத்ரியை சனிக்கிழமை எதுவரையிலும் 20/12/2023லேருந்து 6/3/2026 வரையிலும் சனிக்கிழமை காலையில் சனி கோரையில் தினமும் 8 முறை சொல்லணும். ஓம் காகத்தஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத் அப்படின்ற 8 ட்ரிப்பு இந்த சனி காயத்தில் சொல்லிட்டு வந்தீங்கனாலும் வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் எம்பெருமான் விநாயகர் பெயரை சொல்லும்போது விலகுமா? விலகும். சரி, இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சினால் உண்டான சாதக பாதங்களை கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க.
ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விருச்சிக ராசியை பொறுத்த வரையில் சிறு சிறு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அந்த அளவுக்கு உங்களை வந்து பெரிய ஏற்றத்திற்கு விடாது. கூட இருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு தடங்களாக இருப்பார்கள், தவறுதலாக வழி நடத்துவார்கள். கண்டிப்பாக தாயின் உடல்நிலையில் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டம். வீடு மனை ஏதாவது புதுசாக வாங்க போகிறேன்னு போய் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி அதில் மாட்டிக்காதீங்க. வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். தொழிலில் அதிக முதலீடுகள் வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. 2024 மே 1ஆம் தேதியிலிருந்து 25 மே 1ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு விழுறதுனால பெரிய ஏற்றம். அதன் மூலியமாக பார்த்தீங்களேனால் நல்ல ஒரு மாற்றங்கள் தோன்றும், தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் செல்லும் காலத்தில், அதாவது 2025 மேலே வந்து சனி பகவானை அவர் பார்த்தாலும் கண்டிப்பாக அர்த்தாஷ்டம சனியின் பிரச்சனையாக 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய என்ன சொல்கிறது உடல் உழைப்பை அதிகப்படுத்தி உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றுவார். கண்டிப்பாக பிரச்சனையை கொடுப்பார். புதிய வீட்டு அதாவது ஃபேமிலியில் ப்ராப்ளம் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபக மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. குழந்தைகளால் சற்று பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் சரி அந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்கறதில்லை. கண்டிப்பாக ஐயா சொன்ன எளிய பரிகாரங்களை செய்து வருவதன் மூலியமாக உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த சனி பெயர்ச்சியின் மூலியமாக வருவதற்கு ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.